வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ்நாடு அரசியலில் பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸுமா நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்குள்ள எல்லாருக்குமே ஓடிட்டுருக்கிற ஒரு கேள்வி என்னவா இருக்கும்னா, நம்ம தளபதி சிஎம் ஆவாரா மாட்டாரா? ஏன்னா ஏகப்பட்ட இழுபறி, ஏகப்பட்ட கிளைம்ஸ் மாறிட்டு போயிட்டே இருக்குது. நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. இவருக்கு இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. 118 கொடுத்தால் ஆட்சி, இல்லைன்னா வேறு எப்படி வேணாலும் இது வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காப்புல. என்ன பிரச்சனைனா, அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகம், ஒரு 34-35% அதிகம். ஆனால் அது வந்துட்டு நிறைய இடத்துல கொஞ்சம் சீட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகலை. அதுதான் பிரச்சனை. நம்ம ஓட்டு போட்டதான் போட்டோம், இன்னும் ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா வர மாதிரி போட்டிருந்தோம்னு வைங்களேன், இந்நேரம் அவர் வந்துட்டு நீட்டாக சிஎம் ஆகிருப்பார். பதவி பிரமாணம் முடித்து அவர் பாட்டு கையெழுத்து போட்டுட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கும். தமிழ்நாட்டுக்கான ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுக்கு அடுத்த கட்ட வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்கும். இது எதுவுமே இல்லாமல் டிவிக்கே, அதாவது இவங்க விஜய் அவர்களுக்கும் இது மெஜாரிட்டியில், அவருக்கே 108 வந்து அவருக்கே இல்லைங்கும்போது மற்ற 2 பேருக்குமே ஆப்வியஸாக இல்லை. ஸோ அதனால் பயங்கரமான குளறுபடியில் ஓடிட்டுருக்கு. எந்த மாதிரி ஆட்சி வரும், இல்லை டைரெக்டாக வந்துட்டு கவர்னர் மூலமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா தெரியல. நிலவரம் இப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு, சரிங்களா? ஸோ அதனால நம்ம படிக்கிறத விட்டுற முடியாது. நம்ம சைடில் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும். நல்லதே நடக்கணும் வந்துட்டு நம்புவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் இருக்க பாடம் தான் மாநில அரசு. அந்த லெசனுக்கான டெஸ்ட்டு தான். பாலிட்டியில் ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 5, சரிங்களா? டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி, சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் யாவர்? ஒரு மாநிலத்தோடைய சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் யாவர்? ஆன்சர் முதலமைச்சர். முதலமைச்சர் மற்றும் அவருக்கு கீழே அமையக்கூடிய அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழு இவங்க தான் அந்தந்த ஸ்டேட்டுக்கான சட்டமன்றம் இருக்குங்களா, அதுக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். கம்பைண்டாக இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சட்டமன்றத்துக்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான லெசன் தான். இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதனால் கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாயிண்ட்ஸ் தான் இந்த லெசனில் வந்துட்டு நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ஒரு 27 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமே இந்த வீடியோ முடிஞ்சிடும். மற்ற லெசன் டெஸ்ட் மாதிரி வந்து 1 hour 1.5 hours அந்த மாதிரிலாம் போகாது. மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ 2வது கேள்வி, மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரால் நடைபெறுகின்றன? ஒரு மாநில அரசாங்கத்துடைய அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகள், அனைத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து யாரோட பேரில் நடக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆளுநர். அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்துட்டு குடியரசுத் தலைவர் பேரில் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே நடக்கணும், அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆளுநர். 3வது கேள்வி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவி ஓய்வு வயது என்ன? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எந்த வயசில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்? ஆன்சர் 62 வயசில் அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட். 4வது கேள்வி, பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பவர் யார்? இந்த அழைப்பு இதுதான் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடக்காமல் இருக்குது. அவர் அழைப்பு விடுத்துட்டாருன்னா இந்நேரம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆளுநர். அவர் தான் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியோட தலைவரை அழைச்சி மாநில அரசாங்கத்துக்கான கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு வந்து இன்வைட் பண்ணணும். அப்படி பண்ணால்தான் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் மக்களாட்சி அமைப்பு எது? தமிழ்நாட்டில் மக்களாட்சி அமைப்பு எது? ஆன்சர் மாநில சட்டமன்றம். அஃப்கோர்ஸ் நம்ம மாநில சட்டமன்றம் தான் நமக்கான மக்களாட்சி அமைப்பு. ஏன்னா அங்கே தான் நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் உள்ளே போவாங்க, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே உள்ளே போகிறாங்க, சரிங்களா? அதனால் நம்ம தமிழ்நாட்டுடைய மக்களாட்சி அமைப்புனா அது மாநில சட்டமன்றம். ஓகே, 6வது கேள்வி, மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு எது? மாநில அளவில் ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நீதித்துறை அமைப்பு ஹைரார்க்கியில் ஏதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட்.
உயர்நீதிமன்றம் தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு. அடுத்தது 7வது கேள்வி, முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட தேவையான தகுதிகளை குறிப்பிடுக. ஒருத்தர் முதலமைச்சராக பதவி அதை தேர்ந்தெடுக்கப்படணும்னா, அந்த முதலமைச்சர் தேர்தலுக்கு போட்டியிடணும்னா அவருக்கான தகுதிகள், முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பார்த்தோம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அந்த இது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுக்கெல்லாம் நமக்கு என்னென்ன க்ரைட்டீரியாங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி தான் முதலமைச்சராகணும். ஃபஸ்ட்டு அது காமனான இருக்கிறது, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது முக்கியமானது ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும். 25 வயசு முடிஞ்சிருக்கணும், கம்ப்ளீட் ஆகி 26 ரன்னிங்கில் இருக்கணும், இருந்தால் நம்ம எலிஜிபிள். அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதியாக இருக்கணும், அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்தால்தான் சிஎம்க்கு அந்த போஸ்டிங் எலிஜிபிள். ஏன்னா இப்போ ஒரு விஜய் அவர்களே இப்போ ஒரு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் சிஎம். அப்போ பேசிக் க்ரைட்டீரியா நம்ம எம்எல்ஏவாக இருக்கணும். 8வது கேள்வி, சட்டமன்ற பேரவைக்கு, நல்லா பாருங்கள், சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. அதாவது சட்டமன்ற பேரவைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமன் பேர். இந்த பேரவைனா 2 வரும், 2 அவைகள் இருக்கும். அந்த இதுதான் அதுக்கு காமன் நேம் தான் பேரவை. அந்த 2 அவைகள் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் உறுப்பினர் பிரதிநிதிகள், நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புகிறோம் இல்லைங்களா, எம்எல்ஏஸ், அவங்க எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆன்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள். சிம்பிளான ஒரு சட்டமன்றத்தோட உறுப்பினர் யாருன்னா நம்ம அனுப்பி வச்ச ஆட்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பின ஆட்கள். 9வது கேள்வி, ஆளும் கட்சியை சாராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஆளுங்கட்சினா, இன்னொன்று ஆப்வியஸாக எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து இருக்கும். எதிர்கட்சி உறுப்பினர்கள், சரிங்களா. ஸோ இது இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சினாரியோக்கு எல்லாமே நமக்கு சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. நான் இந்த லெசன் எடுக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற அரசியல் சூழலுக்கும் நமக்கு அது அமைஞ்சிருச்சு. ஸோ இதில் கொஞ்சம் கரண்ட்டில் நமக்கு லிங்க் பண்ணுறதுக்குமே அது ஈஸியாக இருக்கும், புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 10வது கேள்வி, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எங்கு அமைந்துள்ளது மற்றும் யாரால் கட்டப்பட்டது என்பதை குறிப்பிடுக. நம்ம இந்தியாவிலே முதலாக கட்டப்பட்ட கோட்டை, ஃபோர்ட், யார் கட்டினாங்க, எங்கே கட்டினாங்க, அந்த கோட்டையோட பேர் என்ன. நான் பேர் இங்கே ஆட் பண்ணல, அந்த பேரையுமே நம்ம சொல்லிடலாம். ஆன்சர், அந்த முதலாக கட்டப்பட்ட கோட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, சரிங்களா. இது சென்னையில் இருக்குது. இதை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் இந்த கோட்டையை இந்தியாவிலே முதலாக கட்டுறாங்க. எங்கே? நம்ம சென்னையில் கட்டுறாங்க, சரிங்களா. 11வது கேள்வி, இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆன்சர், 5 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆக்சுவலாக அவருக்கு அதிகாரம் இருக்குது, 5 வருஷம், அந்த டென்யூர் பீரியட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆளுநரை அந்த போஸ்டிங்கில் வெளியில் கொண்டு வரதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. குடியரசுத் தலைவர் நினைச்சால் எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், இல்லை அந்த டென்யூர் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி, அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி அவரை ரிசைன் பண்ண வச்சு வெளியிலையும் கொண்டு வரலாம். அதுக்கான முழு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இருக்குது. அடுத்தது 12வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு செயல்படுவது. இது ஒரு கான்செப்ட். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு செயல்படுவது, அந்த கான்செப்டுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா அதுதான் கூட்டாட்சி முறை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு செயல்படுவது கூட்டாட்சி முறை, சரிங்களா. அடுத்தது 13வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை மொத்தமாக ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 அவை இருக்கும். இப்போயே சொல்லிடலாம், ஒன்றும் இது இல்லை, ஏன்னா பின்னாடியுமே அது பார்த்துக்கலாம். ஸோ சட்ட பேரவையில் 2 இருக்கும். ஒன்று மேலவை, சட்ட மேலவை, இன்னொன்று கீழவை. இந்த கீழவை பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை. மேலவை பார்த்தீங்கன்னா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லைங்களா, பிரதிநிதிகள் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய மெம்பர்ஸ் தான் இந்த மேலவைக்கு போவாங்க. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்செப்ட் தான் லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபாவில் நம்ம மெம்பர்ஸ் வந்துட்டு எலெக்ட் பண்ணி அனுப்புவோம். அப்படி எலெக்ட் பண்ணி அனுப்ப அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு ஒருத்தருங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு வந்து அனுப்புவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்படி சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும்? ஆன்சர் 30 வயது. 30 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் நம்ம சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெறுகிறோம். அடுத்தது 14வது கேள்வி, ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்களின் பட்டியலை குறிப்பிடுக. ஆளுநர் வந்து யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாரு? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலமைச்சர் மற்றும் அந்த அமைச்சரவை குழு இவங்களை வந்து எலெக்ட் பண்ணுறது வந்து நம்ம தான், தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான். ஆனால் அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாருன்னா இவர் தான். பதவி பிரமாணம் செய்வதுவர் தான் ஆளுநர். ஓகேங்களா? அதனால இது வந்து அப்பாயின்மெண்ட் அந்த கேட்டகரியில் வராது. பட் ஸ்டில் அந்த பதவி பிரமாணத்தை இவர் நடத்தி வச்சால்தான் அவர் ஒருத்தர் முதலமைச்சர், இன்னொருத்தர் வந்து அமைச்சர், அந்த கேட்டகரியிலே வருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் எப்படி வந்துட்டு இந்திய அரசுக்கான தலைமை வழக்கறிஞர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுமே வந்துட்டு மாநில தலைமை வழக்கறிஞர் வந்து இருப்பாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா ஆளுநர் அவர்கள். அடுத்தது நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த கமிஷனுடைய தலைவர் மற்றும் அதற்கான உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா ஆளுநர். இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே, இப்போ கேரளாவில் அவங்களுக்கான போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கான தலைவர் ப்ளஸ் மெம்பர்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்டுடைய ஆளுநர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது மாநில தலைமை தேர்தல் ஆணையர். ஒரு ஸ்டேட்டுடைய மாநில தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், மாநில தலைமை தேர்தல் ஆணையர். அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள். அது போக இன்னொரு இது முக்கியமானது ஒன்று இருக்குது. அரசு பல்கலைக்கழகம் இருக்குங்களா, யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த யூனிவர்சிட்டிஸோட துணைவேந்தர் அப்படின்னு வந்துட்டு ஒரு பதவி இருக்குது. அந்த பதவிக்கான ஆட்களை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார்னா ஆளுநர் அவர்கள். ஸோ மொத்தம் எத்தனை பேர் பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு மாதிரியே இவருக்குமே அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அது யாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? 15வது கேள்வி, மாநில அரசின் பிரிவுகள். ஒரு மாநில அரசோட பிரிவு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்றம், இது ஒரு பிரிவு. ரெண்டாவது நிர்வாகத்துறை, அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? மூன்றாவது நீதித்துறை, ஜுடிஷியரி, நீதித்துறை. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இல்லை, எந்த மாநில அரசுக்குமே இதுதான் வந்துட்டு இந்த 3 பிரிவு தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். 16வது கேள்வி, தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் யாருடைய பணி? ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது ப்ளஸ் அதை வந்து கரெக்டாக நடக்குதாங்கிறது கண்காணிப்பதும் யாருடைய பணி? ஆன்சர் தேர்தல் ஆணையம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம், அதுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனை வந்துட்டு யார் நடத்துவாங்கன்னா இந்திய லெவலில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். ஓகேவா? சென்ட்ரல் லெவலில் இருக்கும். ஸ்டேட் லெவலில் இருக்க அந்த தேர்தல் ஆணையம் அது எதுக்காக வந்துட்டு பண்ணுறாங்கன்னா, இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, உள்ளாட்சி தேர்தல்கள், அந்த உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறதுக்கான அந்த ரைட் யாருக்கு இருக்குன்னா அதை நடத்தக்கூடிய அமைப்பு எதுனா அதுதான் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷன். நேஷ்னல் லெவல் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஸ்டேட்டுக்கும் ப்ளஸ் பிரதமர் அந்த எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றது. லோக்கல் எலெக்ஷன்ஸ்க்கான அதிகாரம் பெற்றது யாருன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். 17வது கேள்வி, தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம். நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே இருக்குது ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகம் இது வந்து எங்கே இருக்குது?
எங்கே இருக்குன்னா ஆன்சர் புனித ஜார்ஜ் கோட்டை. அந்த கோட்டையில் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய தலைமை செயலகமும் அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. 18வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. இப்போ ஸ்கூல் புக் படி பார்த்தோம்னா 28 ஸ்டேட்ஸு, 8 யூனியன் டெரிட்டரிஸ். இதுதான் வந்து இப்போது நமக்கு 7th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரிங்களா? 19வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தில் காணப்படும் இரு அவைகள். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மேலவை, கீழவை. மேலவை, கீழவை. அடுத்தது 20வது கேள்வி, ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை குறிப்பிடுக. ஒருத்தர் ஆளுநர் ஆகணும் அப்படின்னா அவருக்கான தகுதி. இந்தியன் சிட்டிசன், அது காமன். அடுத்தது வந்து 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நோ கவர்மெண்ட், அதாவது நோ கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஜாப்லையோ அல்லது வருமானம் வரக்கூடிய ஒரு பதவியிலையோ இருக்கக்கூடாது. பதவின்னா எம்எல்ஏங்கிறது ஒரு பதவி, சிஎம்ங்கிறது ஒரு பதவி, அந்த மாதிரி ஒரு கவுன்சிலருங்கிறது ஒரு பதவி. அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஒரு பதவியில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்லையுமே இருக்கக்கூடாது. 3வது வந்து ஒரு சின்ன காமனான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க புக்கில், என்னென்னா அவர் வாழ்வில் சிறந்த நிலையில் வந்து இருக்கணும். சும்மா நினச்சவங்களெல்லாம் வந்து ஆளுநராக போட முடியாது. அவங்களோட ஃபீல்டில் ஒரு எக்ஸலன்ஸை வந்து காட்டியிருக்கணும். பெரும்பாலும் ஆளுநராக யாரை போடுவாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நீதித்துறை, ஹைகோர்ட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன ஜட்ஜஸ், அந்த மாதிரி ஆட்கள் தான் பெரும்பாலுமே வந்துட்டு ஆளுநராக போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒரு இது தெரியும், அந்த லெவல் தெரியும், எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மெஜாரிட்டியாக அப்படி தான் வந்து போடுவாங்க. 21வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் செயல்படுபவர் யார்? ஒரு மாநில சட்டமன்றத்துடைய ஒருங்கிணைந்த பகுதி, இன்டெகிரேட்டட் பார்ட், அந்த மாநில சட்டமன்றத்தில் அவரும் இருப்பார். மற்றும் மாநில நிர்வாகத்துறையின் தலைவர், மாநிலத்துடைய நிர்வாகத்துறையோட தலைவராகவும் இருக்கக்கூடியவர் யாருன்னா ஆன்சர் ஆளுநர். 22வது கேள்வி, மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆளுநர். ஏன்னா இவர் தான் வந்துட்டு அரசு பல்கலைக்கழகத்துடைய வேந்தர். இவர் தான் துணை வேந்தர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இடையில அது கூட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இதை வந்து ஆளுநர் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, துணை வேந்தரை வந்துட்டு வேந்தரில் இருக்கக்கூடிய ஆள் இது பண்ணால் அவங்களுக்கு வந்து பாரபட்சமாக இருக்கும், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க துணை வேந்தர்களாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன வந்து ஒரு கான்ட்ரவர்சி போச்சு ஒரு 1 or 2 years முன்னாடி. அவர் RN ரவி அவர் ஆளுநராக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு. ஓகே, 23வது கேள்வி, மாநில நிர்வாகத்துறையின் பெயரளவு தலைவர் மற்றும் உண்மையான தலைவர். இப்போ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். நம்ம மாநில நிர்வாகத்துறையுடைய பெயரளவு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஆளுநர் தான் பெயரளவு தலைவர். ஆனால் உண்மையான அதிகாரம் பெற்றவர் யாருன்னா முதலமைச்சர். ஏன்னா அவர் தான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு நல்ல திட்டமாக இல்லை ஏதோ ஒரு பிளான் எதுனாலுமே அவர் தான் கொண்டு வர முடியும். அதுக்கு ஒப்புதல் அளிக்கிற வேலை மட்டும்தான் ஆளுநரோட வேலை. 24வது கேள்வி, மாநிலத்தின் ஆளும் கட்சியாக ஆட்சி அமைக்க தேவையான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதுதான் இப்போ நமக்கு வந்துட்டு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. நமக்குன்னா விஜய் அவர்களுக்கு நமக்குன்னு சொல்லலாம், ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலை. ஸோ எத்தனை எண்ணிக்கைன்னா ஒரு மாநில சட்டமன்றத்துடைய மொத்த தொகுதிகளில் பாதிக்கு மேலே வரணும். பாதிக்கு மேல், ஒரு மொத்த தொகுதியோட எண்ணிக்கையிலேருந்து பாதிக்கு மேலே. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா 234 தொகுதிகள், அதில் பாதி வந்து 117 + 1. ஸோ மெஜாரிட்டி வந்துட்டு 118. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மேஜிக் நம்பர். இந்த நம்பர் இருந்தால் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். இப்போ அதுதான் வந்துட்டு தாவேக்காக்கு வந்துட்டு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் மற்ற கட்சியுமே வந்துட்டு இதுதான் சாக்குன்னு வச்சு செய்கிறாங்க. ஏன்னா இவர் எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணி வந்தவர் இல்லை. ஸோ அவருக்காக அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தால்தான் ஒரு நிலையான கவர்மெண்ட் நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம் எப்படி வந்து அது அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்ட்டு. 25வது கேள்வி, மாநில சட்டசபையில் சட்டமன்ற மற்றும் சட்ட மேலவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஓகே, இப்போது மாநில சட்டசபை இருக்குது. அந்த சட்டசபையில்
சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அவங்க வந்துட்டு நேரடி தேர்தல், அதாவது மக்களால் நேரடியாக ஒரு தேர்தல் மூலம் வந்து இது தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள். சாமாவுன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுவே மறைமுக தேர்தல், மறைமுக தேர்தல் அப்படின்னா அவங்க யாருன்னா சட்ட மேலவை, சட்ட மேலவை உறுப்பினர்கள். அப்படி வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறவங்க சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க. மறைமுகமான தேர்தல் அந்த கான்செப்டில் உள்ளே போகிறவங்க சட்ட மேலவைக்கு போவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அவை தான், அது கீழவை மட்டும்தான், விச் இஸ் சட்டமன்றம். சட்டமன்றம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, சட்ட மேலவை நம்மக்கிட்ட இல்லை. 26வது கேள்வி, மாநில சட்டசபையில் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட முன் வரைவுகளும், அதாவது மசோதா, யாருடைய ஒப்புதலுக்கு பின்னர் சட்டமாகும்? கான்செப்ட் என்னன்னா ஒன்றுமே இல்லை. சென்ட்ரல் லெவலில் என்ன ப்ரொசீஜரோ என்ன ப்ராசஸோ அதை அப்படியே வந்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டு வச்சுருப்பாங்க. அங்கே சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுக்கான ஒரு சட்ட முன்வரைவு மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின்னர் சட்டமாகும்னா குடியரசுத் தலைவர். அது அப்படியே இங்கே யார் வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னா ஆளுநர். ஆளுநர் கையெழுத்து போட்டால்தான் ஒரு சட்ட முன்வரைவு, ஒரு மசோதா வந்துட்டு சட்டமாக மாறும். அது வரைக்கும் அது வந்து சட்ட முன்வரைவு தான், அதுக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது அந்த சட்டத்துக்கு. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போது திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா, அந்த முதலமைச்சர் வந்து திட்டம்லாம் கொண்டு வராருன்னா அவர் வந்து கையெழுத்து போட்டு இதில் வந்துட்டு அமைச்சரவையில், அதாவது சட்டமன்றத்தில் வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றி இதை கொண்டு வரலாம், மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம்னு பிளான் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி நிறைவேற்றப்பட்டால் அது வந்து ஒரு சட்ட முன்வரைவு. அது எப்போ சட்டமாகும்னா ஆளுநர் அவர் வந்து கையெழுத்து போட்டார்னா அந்த முன்வரை வந்து சட்டமாக மாறிடும். அடுத்தது 27வது கேள்வி, கடைசி கேள்வி. சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என்னும் 3 பிரிவுகளின் செயல்பாடுகளை குறிப்பிடுக. நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம், ஒரு மாநில அரசுடைய பிரிவுகள் 3 பிரிவுகள் என்ன, சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து சட்டமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கான இல்லை ஒரு ஸ்டேட்கான சட்டங்களை இயற்றுதல். இதுதான் வந்து சென்ட்ரல் லெவல்லையும் நடக்கும். பார்லிமெண்ட்டில் தான் வந்து சட்டத்தை இயற்ற முடியும், வேற எங்கேயுமே வந்து இயற்ற முடியாது. அப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டேட்டாக இருந்தால் ஆளுநர், சென்ட்ரலாக இருந்தால் குடியரசுத் தலைவர், அவங்க கையெழுத்து போட்டு சட்டமாக மாற்றிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த சட்டத்தை யார் வந்து செயல்படுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா நிர்வாகத்துறை. அந்த சட்டங்களை, இயற்றப்பட்ட சட்டங்களை செயல்படுத்துதல், இந்த ஃபங்க்ஷன் யாருடையதுன்னு பார்த்தோம்னா நிர்வாகத்துறையோட. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல்ஸ் தான் வந்துட்டு இந்த சட்டங்களை வந்துட்டு செயல்படுத்துவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நாட்டுக்கா ஒரு ஸ்டேட்டுக்கா எல்லாத்துக்குமே வந்து கொண்டு போவாங்க. சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும் பட்சத்தில். எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டது பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் வந்ததுக்கப்புறம் அதை சட்டமாக செயல்படுத்துறது பார்த்தீங்க யாருன்னா இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமாக பிரதமர் தான் வந்துட்டு இதை வந்து இது பண்ணுறாரு, செயல்படுத்துறதுக்கான அந்த இதை வந்துட்டு கொடுக்குறாரு. ஒரு அசைவு அவருடைய இதுக்கு வந்ததுன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. மூன்றாவதா நீதித்துறை இருக்குது. நீதித்துறையுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த சட்டங்களை இயற்றி அந்த சட்டங்களை செயல்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த சட்டங்களை நிலைநாட்டல், அந்த சட்டத்தை சரியாக நிலைநாட்டணும், சரியான வகையில் வந்துட்டு செயல்பட வைக்கணும். அது யாருடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நீதித்துறையோடைய வேலை. இப்படி தான் நம்ம நாடோ அல்லது நம்ம மாநிலமோ பிரிஞ்சு வந்துட்டு செயல்படுது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை 3மே தனித்தனி பிரிவு, ஆனால் 3ஓட வேலையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஸோ இதோடைய இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியன், உங்களோட அபிப்பிராயம் என்ன, இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வச்சு என்ன மேலும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.